பதஞ்சலி யோக சூத்திரம் மரணம் இல்லாத பெருவாளுக்கு உயர்ந்த செயலா இருக்கிறது. பல்படியும் பேஸ்ட் வச்சுட்டு அலையிறாங்க. அதை அந்த பேரை வச்சு மனம் படைத்தால் எம்மை தோளில் சுமந்தாலும் வாயில் சுமந்தாலும் கழுத்தில் சுமந்தாலும் அவன் மனிதன் தான். அங்க மீண்டும் சக்தியும் வரல, ஈர்ப்பு சக்தியும் வரல. அப்ப இவங்களும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, இவரும் மௌனமா இருக்கிறாரு. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியாம திண்டாடும் போதும் திருப்பி என்ன பண்ணுது, கல்லடி வாங்கி சாவறதோட இறைவனுடைய சொல்லடி வாங்கி வாழ்வதே மேலு அப்படின்ட்டு பொக்காடுறேன். ஒரு தாய்கிட்ட இருந்து நல்ல தன்மை கிடைத்தா அது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு போயிடுங்க. அப்ப ஒரு குழந்தை என்ன பண்ணணும்னா தாய்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்காம தாயை கவனிக்கணுமா. அப்ப மெயின் நம்ம முக்கியமா அங்க என்ன சேஞ்சு உருவாக்குறோம்னா 10 நாளைக்கு ஒருக்கா, 1 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு குருவை சந்திக்கிறதுக்கு முக்கியமான ரோலே மனம் நிக்காது, நிப்பாட்ட முடியாது, அது ரொம்ப கடினம். ஆனா ஒரு தன்மை குருவிடம் இருந்து வருகிறது, ஒரு அலைவரிசை வருகிறது. சுவாசிக்கிற யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளேருந்து என்னன்னா ஒரு தீமையான எண்ணம் இருந்தாலும் தீமையான குணம் இருந்தாலும் என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் அவங்க ஒரு பாசிட்டிவ் தன்மைக்கு மாறலாம். ஒளியை பார்த்து விடலாம் நீ நினைக்கிற, ஆனா ஒவ்வொரு ஞானியும் சொல்றான், பானை அடுப்பில் வைக்கவில்லை, எண்ணெயை தான் அடுப்புல வச்சேன். எண்ணெயை தான் போட்டு கொளுத்தோன்னு கொளுத்தி பல நாள் அந்த ஒளியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப நாம் எப்படி நம்ம ஒப்படைச்சோம்னா இறந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்ப என் பேர் சொன்னால் இந்த இயற்கை காற்று சோறு கிடைக்கும் அப்படிங்கிற, காற்றே சோறு கொடுக்குங்கிறார். என் பேர் சொல்லு, காற்று உனக்கு உணவளிக்கும். ஒரு ஞானியோடைய ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டமான ஒரு நெருக்கடி என்னன்னா, அவர் கலையே பரப்புவது அவரோட நோக்கம் இல்லை. அவருடைய திட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனதிலிருந்து விடுபட்டாதான் தான் எதுக்காக தோன்றணும்னே கண்டுபிடிக்க முடியுமா. இப்ப ராமலிங்க சுவாமிகளோட திட்டம் தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் ராமலிங்க சுவாமிகளை வழிபடணுங்கிறது திட்டம் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு அரசியல் இயக்கத்துல எப்படி உறுப்பினர் கார்டு எப்படி வச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த அருள் பெரும் ஜோதிங்கிறதுல இத்தனை பேர் இருக்கணும், இப்படி ஒரு ஜீவகாரணியத்தை பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், சுவாமி நம்ம ஆன்மாவை விழிக்க வச்சிருவாருன்னு ஏகப்பட்ட ஆசிரமத்துல ஏகப்பட்ட பேரும் ரோடா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இதை நான் எப்படி தோற்றி வைத்தேன் இந்த அன்னதானத்துலன்னா மனதிலிருந்து விடுபட்டதுனாலதான் எனக்கு இது சித்தி அனுச்சுங்கிறார். இப்ப நான் என்னால ஒரு அணையா அடுப்பை எப்படி தோற்றி வைக்க முடியும், நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறார். உனக்கு சாட்சியா சொல்றேன், நான் அணையா அடுப்பை தோற்றி வைத்ததுக்கு முக்கியமான மெயின் காரணம், இப்ப நாம் மரணம் இல்லாத பெருவாழ்வு நிலையை பெற்றதுக்கு முக்கியமான காரணமும் மனதிலிருந்து விடுபட்டேன். அப்ப மனதிலிருந்து விடுபட்டவன் ஒரு பொருளை தோற்றி வைக்கிறானா அதுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப முதல் கையகப்படுத்த வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அவர் தோற்றி வைத்த, நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவர் தோற்றி வைத்த அந்த அன்னதானத்துக்கு சாவில்லை, அது நடக்கும். ஆனால் அவரு தோற்றி வைத்த மாதிரி நீ தோற்றி வைக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீ தோற்றி வைக்க வேண்டியது அவர் கொடுத்த அந்த மனதிலிருந்து விடுபடுற கலையை தான் நீ செய்யணும். நீ மனதிலிருந்து விடுபட்டு விட்டு அதற்கப்புறம் ராமலிங்க சுவாமி சொன்னது மாதிரி அன்னதானம் செய்யணுமா இல்ல இந்த 6 திருமுறையை ஊர்ல கொடுக்கணுமாங்கிறத அப்புறம் தீர்மானி. ஆனா எடுத்த எடுப்புல நீ நேரடியாக அந்த புத்தகத்தை எல்லாம் வாசிச்சு விட்டு இந்த உணவு அழித்து விட்டால் நான் அதுல இருந்து விடுவேன், இந்த ஜீவகாரணியத்தினால நான் வென்று விடுவேன் அப்படின்னா நீ எப்படி வெல்லுவ? அதானே அவர் வருத்தப்படுறாரு, எப்படி வெல்லுவ அப்படின்னு அவரு கேள்வி கேட்கிறாரு. நான் கேட்கலப்பா, அவர் கேட்கிறார். எப்படி வெல்வ, எப்படி வெல்ல முடியும்? இப்ப நான் இவரு மட்டும் இல்லை, இந்த நிறைய ஞானிகள், புத்தருக்கு இதேதான், இயேசுநாதருக்கு இதேதான், அல்லாவுக்கும் இதேதான், சிவனுக்கும் இதேதான், பதஞ்சலிக்கு இதேதான். யோக சூத்திரத்தை எழுதியாச்சுட்டு பல்படி வித்துட்டு அலையிறாங்க இந்த பதஞ்சலியோட செயல்ல. புரியுதுங்களா? பதஞ்சலி யோக சூத்திரம் மரணம் இல்லாத பெருவாளுக்கு உயர்ந்த செயலா இருக்கிறது. பல்படியும் பேஸ்ட் வித்துட்டு அலையிறாங்க அதை அந்த பேரை வச்சு. அப்ப இது என்ன ஆகும்? பல்படிக்கும் பேஸ்ட்டுக்குமா ஒருத்தன் குளிக்க மாட்டாங்க. அந்த அலைவரிசைங்க, அந்த அலைவரிசை தோற்றி வைத்தது, அது பேர்ல பல்படியும் பேஸ்ட் வித்தா என்னங்க ஆகும்? அப்ப அந்த மனம் என்ன கேடுகட்ட வேலையை பண்ணுதுங்கிறது இதானே சாட்சி. இதுக்கு மேல என்ன?
நீ பல்லு விளக்குனானா விளக்கலனா, மரணம் இல்லாத பெருவாளுக்கும் யோக சூத்திரத்தை எழுதி கொடுத்துருக்கான். அவன் பேர்ல போய் பல்படியை வித்துட்டு அழியிறிய நீ. அப்போ உன்னுடைய மனம் என்ன கீழ்நிலையில இருக்கு, என்ன இது கதியில இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. இது என்ன வடிவம்? அப்ப எல்லா ஞானிகளும் வருத்தப்பட்டதாதான். அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களால் உண்மையா சொல்லிட்டாங்க எல்லாரும், எங்களால் ஒரு குரூப்பை மட்டும் ஆட்கொள்ள முடிந்தது, ஒரு குரூப்பை மட்டும் எங்களால் வழி நடத்த முடிஞ்சது. ஆனால் ஒரு குரூப்பை வழி நடத்தினோம், ஒரு குரூப்பை ஆட்கொண்டோம். தயவு செய்து நாங்களே ஒற்றுக்கொள்கிறோம், அவர்கள் மனதை எங்களால் மாற்ற முடியவில்லை. எங்களுடைய வடிவத்தில் எங்கள் பக்தர் என்று நீங்கள் நினைத்தாலும் அவர்கள் மனதோடு இருப்பதனால் அவர்களும் மக்கள் தான். வெள்ளை உடையில் இருப்பதனால் ராமலிங்கம் கூட்டம் என்று தயவு செய்து கருதி விடாதீர்கள். மனம் இல்லாத ஒரு சிறார் இருந்தா கூட அவன் தான் என் கூட்டங்கிறார். அப்ப எங்களால் அதை வெல்ல முடியவில்லை. மனம் படைத்தால் எம்மை தோளில் சுமந்தாலும், வாயில் சுமந்தாலும், கழுத்தில் சுமந்தாலும் அவன் மனிதன்தான். அதனால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது இரவு பகல் பாராமல் சுவாமியை நினைத்து எப்படியாவது மனதை வெல்வதற்கான என்ன வாய்ப்பு இருக்கோ, அந்த திறவுகோலை திறப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அது மட்டுமே மேற்கொள்ளணும். திருவண்ணாமலையில நம்ம அன்னதானம் போடல. அப்ப மனதை வெல்லும் போது தானா அன்னதானம் உருவாகுது. அப்ப சாமியார் வேலையை நம்ம பார்க்கல. சாமி சொல்லிட்டாரு, பூதம் சொல்லிருச்சு, கடவுள் சொல்லிட்டாரு, சித்தர் சொல்லிட்டாரு, வர்ற ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கணும், இந்த மாதிரி என்ன இல்ல. மனம் நின்றால் அதிலிருந்து ஒரு 10 செயல் பிறக்கும், தானா பிறக்குங்கிறாங்க. மனம் நின்னவனுக்கு கலை தானாக சித்தியாகும். அப்படியே எல்லாம் அப்படியே ஒண்ணா ஒரு செயலா மாறி வருங்கிறாங்க. அப்ப உனக்கு சிரமமே வேண்டாங்கிறாங்க, சிரமப்படாதேங்கிறாங்க. அதனாலதான் பல ஞானிகள் துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டு 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 ஒரு இடத்தில் மனதை வென்றதனால் அனுபவத்தை பெற்றார்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்தாலும் அதிலிருந்து பின்வாங்காதே. துன்பத்திலிருந்து பின்வாங்காத ஒரு சாதகனாக தியானம் பண்றவன் துன்பத்தை கண்டு பின்வாங்காதே. புலி கடித்தும் நாகம் கடித்தும் உங்க ரோட்ல இருக்கிற சில கல்வர்கள் உன்னை கல்லெடுத்து அடித்தாலும் துன்புறுத்தினாலும் உன் தியானத்தை விட்டு விடாதே. மீண்டும் மீண்டும் அந்த சாதகத்தை செய்து கொண்டே இரு. ஒரு நாள் மனம் வெல்லும் போது உன்னை எவன் புலியும் சரி கல்லெடுத்து அடிச்சாம ஒரு மனுஷன் 2 பேருமே உன்னை கும்பிடுவாங்கங்குது. 2 பேருமே முதல் உனக்கு யார் பக்தன் வருவான்னா, அந்த எவன் உன்னை கல்லெடுத்து அடிச்சானா அவன் தான் முதல்ல நிற்பான். அடுத்தது அந்த புலி உன்னை துரத்து நிச்சு பாரு, அதுவும் நிற்குங்காங்க. அப்ப புலியும் வரும், இந்த மனிதனும் விடுவான். அப்ப முக்கியமான காரணம், நீ மீண்டும் மீண்டும் உன்னை அடிப்பதற்கு எதுக்காக அடிக்கிறதுனா, தயவு செய்து தவறா நினைச்சுக்காத. இங்கதான் நீங்க நோட் பண்ணணும், கல்லை எடுத்து அடிக்க சொன்னது, புளியை துரச சொன்னது நான் தாங்கிறாரு. ஏன்னா கல்லெடுத்து அடிக்க சொல்லலைன்னா, புளியை துரத்த சொல்லலைன்னா, நீ புளி குழம்பு சாப்பிட்டு வீட்டிலேயே தூங்கிடுவாங்கிறாரு. புளி குழம்பு சாப்பிட்டுட்டு புளி சோறை கிளறி கொண்டு போய் ராமலிங்க சுவாமி சொன்னார்னு பல பேருக்கு போட்டுருவ. அதை நான் விடக்கூடாதுன்னு தான் உன்னை கல்லெடுத்து அடிச்சு இந்த தியானமே பண்ணு. கருத்தர் போகும்போதெல்லாம் கல் எடுத்து அடிச்சாங்க பாத்தீங்களா? கல் எடுத்து அடிக்கதான் இவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து போகாம இருப்பாரு. இதை எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பார்க் வரும், புரியுதுங்களா? இப்ப நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் குடும்பத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், சொந்தக்காரன் கல் எடுத்து என்ன அடிக்கிறான். அப்ப அங்கிட்டு போக முடியல, இந்த வரேன் இரு, இந்த தியானம் பண்ணி இறைவன்ட்ட ஒரு சக்தியை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு உட்காந்தேன். சக்தியெல்லாம் இங்க ஒண்ணும் கிடைக்கல, சக்தியும் கிடைக்கல, சட்டியும் கிடைக்கல. ஆனா உட்காந்து முயற்சி பண்றேன், திருப்பி எழுந்து போய் அங்க போறேன், திருப்பி கல் எடுத்து அடிக்கிறாங்க. இந்த முறை நான் உட்காந்து சக்தியை வாங்கிட்டு வந்துறேன்டா, அப்படி சக்தியை வாங்குறேன், இல்லைன்னா பெரிய இருப்பு சட்டியாச்சும் வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா அங்க மீண்டும் சக்தியும் வரல, இருப்பு சட்டியும் வரல. அப்ப இவங்களும் கல் எடுத்து அடிக்கிறாங்க, இவரும் மௌனமா இருக்கிறாரு. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியாம திண்டாடும் போதும் திருப்பி என்ன பண்ணுது, கல்லடி வாங்கி சாவறதோட இறைவனுடைய சொல்லடி வாங்கி வாழ்வதே மேலு அப்படின்ட்டு உட்கார்றேன். அப்ப என்ன பண்ணேன், இவங்களுக்காக தேடுறதோட பரவாயில்ல, உன்னை நினைச்சுக்கிட்டாச்சும் செத்து போவோம், இந்த பாலா பணம் இங்க காலில் விழுந்து இவங்கள்ட்ட பிச்சை கேட்டு இவங்க காலில் விழுந்து சாகிறதோட உன் காலடியிலே இருப்போம்ட்டு சும்மா ஒண்ணுமே இல்லாம போய் சும்மா ஒப்புக்கு ஒண்ணு தேடுவோம்ல, அந்த மாதிரி உட்காந்து பண்ணும்போது அப்பதான் சொல்றாரு, இப்பதான் கரெக்ட் ஃபார்ம்னேஷன்ல வந்திருக்கிறா, இதான் கரெக்ட் ரூட்டு. சும்மா அப்படின்னு சொல்லிட்ட பாத்தியா, அங்கேயே ஜெயித்துட்ட. சும்மா ஒப்புக்குன்னு சொன்ன பாத்தியா, அங்கேயே ஜெயித்துட்ட. அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வந்தனா மொத்தமா உன் கதையை முடிச்சிடும். ஏன்னா நீ எதிர்பார்த்துருவ,
நான் கடமையோட இருந்தேன்ல, என்னை கை விட்டீங்க பார்த்தீங்களா? நான் லட்சியத்தோட இருந்தேன் பார்த்தீங்களா? என்னை கொஞ்சம் நீங்க கண்டுக்கல பார்த்தீங்களா? நான் எவ்வளவு வெறியோட காலைல 3:45க்கு எந்திரிச்சேன். நீங்க என்ன பார்த்தீங்களா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அங்க வெறி இருக்கக்கூடாது, சொறி இருக்கக்கூடாது. 3:15க்கு எந்திரிக்கிறேன், 4:15க்கு எந்திரிக்கிறேன். அதெல்லாம் யாருக்கு வேணும்? எல்லா காலும் நமக்கு வேணுங்கிறாரு. 3:15 மாதிரி 2:15 வரும். 2:15க்கு என்ன பார்க்கணும். 1:15க்கு நான் இங்கதான் இருக்கிறேன். பேய்ங்க இருக்கு, நானும் இங்கதான் இருக்கிறேன். புரியுதா? இந்த பிரபஞ்சம் டிவியில உட்காந்து பேசுவாங்களா, 3:15க்கு பிரபஞ்சம் மேலேருந்து உழுவுது, கீழே உழுவுதுன்னு. 1:15க்கு நான் உழுவுறேங்கிறாரு. 2:15க்கு நான் உழுவுறேங்கிறாரு. 11:15க்கு நான் உழுவுறேங்கிறாரு. எப்பப்பா நான் உழுகல? எல்லா காலையும் உழுந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அதை கண்டுபிடி. அதனாலதான் உன்னை துரத்துறேன், விடாம துரத்துறேன். நோய் மூலியமா துரத்துறேன், துன்பம் மூலியமா துரத்துறேன், துயரம் மூலியமா துரத்துறேன், பல வடிவத்துல துரத்துறேன். உனக்கு தாலி கட்டின புருஷன் மூலியமாவும் துரத்துறேன், உன்னுடைய தாய் மூலியமாவும் துரத்துறேன், தந்தை மூலியமாவும் துரத்துறேன், உன்னுடைய வேலை பார்க்குற HR மூலியமாவும் துரத்துறேன், பணம் மூலியமாவும் துரத்துறேன், சேட்டு கடையில நகை வச்ச பாரு அவன் மூலியமாவும் துரத்துறேன். நீ எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு துரத்துறேன். மீண்டும் மீண்டும் நீ என்ன பண்றனா, வாளி எடுத்துட்டு நீ இந்த இதை பண்றேன், அன்னதானத்தை பண்றேன், அங்க இருந்து ஒரு புத்துணர்ச்சி உருவாயிருன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் மீண்டும் உன்னையும் ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்துறியப்பா, இது என்னப்பா இது நியாயம் அப்படின்னு அவர் டயர்டாகி அப்படி உட்காந்துடுறாரு. அப்ப ஒரு நாள் இதுக்கு ஒரு யுகம் பிறக்கும். அந்த யுகத்துல இந்த எண்ணத்தை மொத்தமாக மாத்துறதுக்கு சொல்லி கொடுத்ததை மாற்ற முடியாதுன்னு எல்லா ஞானியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது சொல்லி கொடுத்து, அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, சொல்லி கொடுத்து போதனை பண்ணி இந்த மாதிரி பேசி மனதை மாற்ற முடியாத மாதிரி இருக்கு, எண்ணத்தை கரெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஒருத்தர் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும். இந்த பூனைக்கு இந்த யானைக்கு எவன்டா மணி கட்டுவான் அப்படின்னு காத்து இருக்கும் போதுதான் ஒரு யுகம் பிறக்குது. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, உலகம் வேறு நான் வேறு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் எல்லா செயலையும் தன்னுள்ளே எரிச்சு அவர் என்ன பண்றாரு, மாணிக்க வாசகரையும் உள்ள இருக்கிறாரு, எரிக்கிறாரு. திருஞான சமுதரும் உள்ள இருக்கிறார், போட்டு எரிக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு, 63 நாயன்மார்களையும் எரிக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு, ராமலிங்க சுவாமியும் எரிக்கிறாரு. எல்லாத்தையும் எரிச்சு கடைசியில அவரும் எரிகிறாரு. எரிஞ்சிட்டு ஒரு புது உலகம் இப்ப மாறும். இப்ப மனிதர்கள்ட்ட எண்ணம் இருக்குல்ல, மனதை நம்ம ஒழிக்க வேண்டாம், எண்ணமே புது எண்ணமாக வரும். புது பிராண்டு இப்பதான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த பிராண்ட்ல இருந்து இப்போ யோசிக்க போற இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல சிஸ்டங்கள், நல்ல நல்ல பொருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப மனிதன் திருடனாக இருந்தவன், தீமையாக இருந்தவன், பல்வேறுபட்ட சூழல்ல போனவன், இப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் கிடைச்சு அவன் புது சிந்தனையை சிந்திப்பான், புது தியானத்தை பண்ணுவான். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதிலிருந்து விடுபடுவதற்கு, எண்ணம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் யுக மாற்றம். அதுதான் இனி வரும் காலத்துல அது நடக்கும். இப்ப எல்லா ஞானிகளும் மிக நுட்பமாக போராடி நொந்து போய் கடைசியில வேற வழியே இல்லாம ஒரு ஆப்ஷன் வேணும்னு எல்லாரும் முறையிட்டுட்டாங்க. இந்த உலகத்தை நம்ம மாற்ற முடியாது, இது தறிகட்டு ஓடுது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தான் இப்படி ஒரு சூழல் ஒரு இடத்தில் அபூர்வமாக அது இயற்கையாகவே மலருதுங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது யாரோ ஒருத்தர் தோன்றி இந்த மாதிரி அதிசயம் பண்ணல, அது இந்த மாதிரி நேச்சர்லயே அந்த மாதிரி ஒண்ணு மலருது அப்படிங்கிறாங்க. நீங்க யாரோ ஒரு சிவன் தோன்றி, இந்த கல்கி அவதாரமா ஒரு இறைவன் தோன்றி இந்த மாதிரி நிகழ்த்துச்சுன்னு நீங்க கற்பனைக்குள்ள போகாதீங்க. அந்த மாதிரி வடிவத்துக்குள்ள இல்ல. அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலைவரிசையே எல்லாம் உணர்ந்து ஒரு இயற்கையாக இந்த மாதிரி மனங்கள் மாறுவதற்கு அதுவே ஒரு தோற்றி வைக்கல ஒண்ணு உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுதான் இப்ப உருவாக்குதல் நடக்குது. அதை சூட்சமமா ஒரு குறியீடா என்னன்னா, என்ன மாதிரி ஒரு சாதாரண வழிபோக்கனுக்குள்ள ஒரு தியானத்தை வச்சு உனக்குள்ள இருக்கிற மாற்றம் பின் நாட்கள்ல இங்க ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு இதை ஒரு குறியீடா வச்சு காட்டுப்பாங்கிறாரு. அதனால அதையும் தெளிவா சொல்லிரு, உனக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது, உனக்குள்ள ஒரு செயல் நடக்குது. அதனால தயவு செய்து என்ன கல்கி என்ன மைத்திரியான்னு சொல்லிட்டு ஏதாவது சிலைகளே வச்சு வெண்பொங்கலை வச்சு விட்டுறாதீங்க அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்லி விட்டுரு. அந்த மாதிரி வெண்பொங்கலை வச்சு ஏதாவது மணிகிணியா அடிச்சிட போறாங்கப்பா, அதையும் கொஞ்சம் கிளியர் படுத்தி விட்டுரு. அது அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் இல்ல. இது ஒரு குறியீடு. ஒரு சாமி சிலையோ ஒரு புத்தகமோ ஒரு ஞானி உருவாகிறதோ இந்த யுகம் இப்படித்தான் உருவாக போகிறது என்பதை ஒருத்தரை வைத்து ஒரு குறியீடாக ஒரு கதை, ஒரு செயல் வடிவத்தை சொல்லப்படுகிறது, காட்டப்படுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு உலகத்துக்கு மட்டும் வெளிச்சம் தரல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சூரியன் இருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்குன்னு ஒரு குறியீடு காட்டுறாங்க. ஒரு சந்திரனை வச்சு சந்திர தன்மைக்குள்ள இருக்கிற அந்த காற்றும் அந்த செயல் வடிவமும் உனக்கு கிடைக்கப்படணும். அதே மாதிரி சந்திரத்தன்மை உனக்குள் இருக்குன்னு ஒரு குறியீடு காட்டுறாங்க.
9 கோள்களையும் உள்ள வைத்து அதே மாதிரி தன்மைகளை ஒரு விதையாக உனக்குள்ள உயிராக இருக்குன்னு காட்டுறாங்க. இதேதான் நட்சத்திரம், இதேதான் ஆகாயத்துக்குரிய இருக்கிற தன்மையில என்ன சொல்றாங்க, நீல நிறம் வானம் அப்படிங்கிறாங்க. அந்த நீல நிற வானத்தை எங்க கொண்டு போய் ஒரு உடல்ல கனெக்ட் பண்றாங்கன்னா, நீ இடுப்புல குண்டலினி சக்தின்னு சொல்றல்ல, அந்த பகுதியே நீல நிறமாக தான் இருக்குமா. அப்ப நீலம் என்பது மாயை தான். ஆனா மாயையிலிருந்து தான் புது உலகம் பிறக்குதுங்கிறாங்க. விஷத்திலிருந்து தான் அமுதம் பிறக்குதுங்கிறாங்க. நாகத்திலிருந்து தான் உண்மை பிறக்குதுங்கிறாங்க. நாகத்திலிருந்து தான் ஒரு மனிதனுக்கு சக்தி பிறக்குதுங்கிறாங்க. அப்ப அந்த எந்த மாயை இருக்கிறதோ, எந்த விஷம் இருக்கிறதோ, எந்த நீலம் இருக்கிறதோ, அந்த நீலமே நாளை ஜோதியாக மாறுதுங்கிறாங்க. அப்ப நீலம் எது உதவுது? ஜோதியா நீங்க மலர்றதுக்கு, ஜோதியா நீங்க மாறுறதுக்கு, ஜோதியா நீங்க வாழ்றதுக்கு நீலம் வழிகாட்டுது. அப்ப நீலத்தோட தன்மைகள் எப்படின்னு பாத்துக்கங்க. ஒரு நாகமாக இருக்கு, அந்த நாக விஷம் ஒரு மனிதனை கொன்று விடும். அதே நாக விஷம் ஒளியா மாறுதுங்கிறாங்க. இதுதான் வடிவம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு திட்டவட்ட வரைகளை நம்ம கொடுத்தாலும் மனிதருக்குள்ள உங்களுக்குள்ள இருந்து அந்த மாற்றத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. அப்ப உங்களுக்குள்ள இருந்து முழு மாற்றத்தையும் இந்த இயற்கையா உருவாக்கும் போதுதான் உங்களால மாற முடியும். அப்ப எல்லா ஞானிகளுக்குள்ளயும் நீங்க நல்ல மேக்சிமம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். நான் சொன்னதை நீங்க வடலூரை ஸ்டடி பண்ணி பார்க்கணும். பிற மகான்கள் வாழ்ந்த இடத்தையும் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ப எங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இப்ப நிகழ்காலத்துல நம்ம ஒரு குருன்னு சொல்றோம், உங்களோட பயணிக்கிறோம். இந்த அன்னதானத்தை ஐயா வலுக்கட்டாயம் பண்ணி நடத்துறாரா, இல்ல போடுறாரா, இல்ல என்னத்துக்காக தோற்றி வைத்தாரு, இது எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க கவனிச்சு பார்த்தா இதுக்குள்ள இருக்கிற செயல் உனக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் இதுல இருந்து என்ன வேலை செஞ்சேன், இப்ப நான் செஞ்சேன்னா அது நடந்துச்சா, இதுதான் நீ பார்க்கணும். இப்ப என் கூட இருந்து நீ என்ன கத்துக்க போறன்னா, இதை பெருமிட்டம் பாடக்கூடாது. 4 பேர் சாப்பிட்றான், 50 பேர் சாப்பிட்றான், 400 பேர் சாப்பிட்றாங்கிற அந்த பஜன் பாட்டு பாடக்கூடாது. ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்டேருந்து ஞானிகிட்டேருந்து அவர் ஒரு வேலை பண்ணும்போது அவரை சுத்தி என்ன சூழல்கள்லாம் நடக்குது, என்ன மாதிரி வடிவம்லாம் நடக்குது, அது ஏன் நடக்குது? அப்ப ஏதோ ஒன்று அமானுஷ்யம் இல்லை. அவர் தியானத்துக்குள்ள இருந்து அவர் ஏதோ ஒரு வடிவத்தில் இயற்கையாக மலர 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 அங்க ஒரு நல்ல தன்மை வருவது கிடைக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு தாய்கிட்ட இருந்து நல்ல தன்மை கிடைத்தா அது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு போயிடும். அப்ப ஒரு குழந்தை என்ன பண்ணணும்னா, தாய்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்காம தாயை கவனிக்கணுமா. தாயை கவனித்தா போதும். தாய் என்ன மாதிரி வேலை செய்யறாளோ அதுதான். இப்ப இங்க இருக்கிற எல்லா குழந்தையும் இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறா. அவளை நல்லா கவனிச்சிங்கன்னா அவ சமைக்கிறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ எதுவுமே கத்துக்கல. தாய் கவனிச்சா, தாய கவனிச்சா. அப்ப தாய் செய்யற எல்லா செயலையும் அவளுக்கே தெரியாம உள்ள ஆட் ஆனிச்சு. அப்ப ஆட் ஆகி அடுத்த இடத்துல சுச்சுவேஷனுக்காக அவ அந்த வேலையை இறங்கினா, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இறங்கினா அதுவே அவளுக்கு நல்லா வந்துடுச்சு. ஏன்னா பல ஆண்டுகள் அதை கவனிச்சு கவனிச்சு அவளை சுத்தியே அந்த சூழல்கள் நடந்திருக்கு. அப்ப அது அவ ஒரு தெரியாது நான் வேலை, ஆனா அவங்க தாயோட சூப்பரா குழம்பு வச்சுட்டா. ஆனா ஒரு காலகட்டத்துல, இப்ப கிடையாது, 60 காலகட்டத்திலேருந்து 70 காலகட்டத்திலேருந்து 85க்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எல்லா தாயும் 9 வயதுலேருந்து 7 வயதுல இருக்கிற பெண் குழந்தைக்கு சமைப்பது, கூட்டுவது, இந்த வீட்டை எப்படி பார்த்துக்கிறதுங்கிற சொல்லி கொடுத்தாங்க. நிர்வாகத்தை 7 வயதுலேருந்து 9 வயதுல கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாம் எந்த பொம்பளை பிள்ளைக்கும் நிர்வாகமே எந்த தாயும் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தாய்களே பேசிக்கா சோம்பேறி தாய்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பன்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப பேண்டசி தாய் தந்தைகள். இந்த டிவில எல்லாம் ஆட் வரும்ல, அந்த மாதிரி இவர்களே என்னன்னா சமைக்காம எங்கேயாவது செல்போன்ல ஆர்டர் போட்டு சோத்த தின்னரலாமான்னு உட்காந்துருக்க தாய்கள். அப்ப இந்த தாய்கள் போய் எதை கத்துக் கொடுப்பாங்க? அந்த இதுல போட என்னது அது அமேசான், என்னது கூகுள், என்னது அது, அதுல போட்டு விட்டுரு, சோற தின்றுவான், எதுக்கு போய் சோத்தெல்லாம் வச்சுட்டு அப்படிங்கிற தாய்கள் போய் இருக்கும்போது நீ என்ன பண்ணிடுவ? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்கள் வேறையா இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு குரு என்ன சொல்றாருன்னா, கவனிக்கிறதுல தான் ஒரு கலை இருக்குங்கிறாரு, கற்றுக் கொடுக்கறதுல கலை இல்லைங்கிறாரு. கற்றெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாரு, கற்பித்தல் கிடையாதுங்கிறாரு. பள்ளிக்கூடத்துல வேணா தூக்கி போடுங்க, யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், கவனித்தா போதும் அவனுக்குள்ள கல்வி வந்துருங்கிறாங்க. இவங்க தியானம்லாம் யாருக்கும் கற்றுக் கொடுக்க கூடாது, தூக்கி போடுங்க. ஒரு தேங்காய் அங்க போடுங்க, ஒரு மாங்காவை போடுங்க, ஒரு மனிதனையும் போடுங்க. மாங்காவையும் மனிதனையும் எல்லாமே, மாங்காய் தேங்காய் ஒரு மனிதன் 3 பேர் உட்காந்துக்கங்க. இப்ப ஒருத்தட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன்.
அடுத்தது அந்த தேங்காவை உடைச்சு குழம்பு வைங்க, அந்த மாங்காவை கீறி குழம்புல போடுங்க. இப்ப நீங்க அந்த குழம்ப பரிமாறுங்க, இல்ல அந்த குழம்ப வைங்க. இப்ப 3 பேருமே ஒரு நல்ல தன்மையில இருப்பீங்க. அந்த குழம்ப சாப்பிட்றவன் வாழ்வான் 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 வாழ்ந்துகிட்டே இருப்பான். இதுதான் ஒரு குருவோட செயல். ஒரு குருவோட உண்மை தாக்கம் வந்து இதுதான். அப்ப மாங்காய், காய்கறி, தேங்காய் கூட ஒரு குருவோடைய அலைவரிசை பட்டுச்சுன்னா அதோட தன்மை மாறி போயிடும். அப்ப நீ குழம்பு வைக்கிற வெறும் பருப்பு தண்ணியை வச்சுக்கிட்டு குழம்பு வச்சிடலாம், அங்க வேலைக்கு ஆகாது. அப்போ ஒரு குரு கிட்ட இருந்து இருக்கப்பட்டதுல உனக்கு உன்னதமான பெரிய மாற்றங்களை சேஞ்சை உருவாக்க முடியும். அதுக்காக தான் தொடர்ந்து உன்னுடைய வடிவத்தை மாத்திக்கிறதுக்கு நீ வந்து போராடுற. அவ தொடர்ந்து உனக்கு ஒரு நல்ல தன்மைகளை கொடுக்கறதான் ஒரு குரு போராடுறாரு. குரு என்ன நினைக்கிறாரு? மனதை ஒழிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஒரு நல்ல தன்மையை தினந்தோறும் கொடுத்து ஒரு மனதோட நல்ல தன்மைகளை உருவாக்கி எப்படியாவது மனம் வேலை செய்யும் போதும் உன்னுடைய தன்மையை வச்சு நீ பேலன்ஸ் பண்ணிக்கங்கிறார். அதை வந்து எப்படி பண்ணிக்கிறேன்னா, விட்டுறாத, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்க, கொஞ்சம் பாசிட்டிவ் தன்மையாச்சும் கொஞ்சம் இருக்க கத்துக்க அப்படிங்கிற அந்த வாய்ப்பை வந்து அவர் உருவாக்கி கொடுக்குறார். அப்ப மனம் நிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா அது வரைக்கும் நீ வாழணும்ல, உன் குடும்பத்தை வழி நடத்தணும்ல, உன் குழந்தைய வழி நடத்தணும்ல, இந்த பப்ளிக்ல இருக்கணும்ல. அப்ப உனக்கு நான் என்ன கொடுக்கப்படணும்னா தன்மை. தன்மைங்கிறது என்னன்னா, என்கிட்ட இருந்து இருக்கிற பாசிட்டிவான ஒரு சாம்பிராணி புகை மாதிரி ஒரு அலைவரிசையை உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த அலைவரிசையை நீ வச்சுக்கிட்டு அந்த அலைவரிசையால உன் மனம், நீ செய்யற பேச்சு இதெல்லாம் தீமையாக அந்த வார்த்தை உருவானா கூட நன்மையா போயிடும். நீங்க தோத்துருவீங்க அப்படின்னா கூட, குருவோடைய அலைவரிசையிலேருந்து தோத்துருவீங்கன்னு சொன்னா கூட அவன் ஜெயிச்சிருவானான். ஏன்னா அந்த வார்த்தை நெகட்டிவாக போகாதான், அது பாசிட்டிவாக மாறிடுமா. அதனாலதான் ஒரு குருவோட கைங்கரியம் வேணும், ஒரு குருவோடைய திரு அருள் வேணுங்கிறது எதுக்குன்னா, அங்க அலைவரிசையாகவே இருக்கிறது, அங்க நெருப்பு இல்லாமலே புகை வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப மெயின் நம்ம வந்து முக்கியமா அங்க என்ன சேஞ்ச் உருவாக்குறோம்னா, 10 நாளைக்கு ஒருக்கா, 1 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு குருவை சந்திக்கிறதுக்கு முக்கியமான ரோலே மனம் நிக்காது, நிப்பாட்ட முடியாது, அது ரொம்ப கடினம். ஆனா ஒரு தன்மை குருவிடம் இருந்து வருகிறது, ஒரு அலைவரிசை வருகிறது. அதை பெற்றுக்கொண்டு பாலா போன மனதை நல்ல மனமாக மாற்றிக்கொண்டு நல்ல சிந்தனையோடு நல்ல கருத்துக்களை தோன்ற எண்ணங்கள் தோன்றத அதை நல்ல டைரக்ஷன்ல நம்ம வழி நடத்திக்கிறோம், நம்ம பேசிக்கிறோம், வச்சுக்கிறோங்கிறதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப உங்களுக்குள்ள இருந்து இதுதான் வடிவம். அப்ப தினந்தோறும் எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள இருந்து ஒரு குருவிடம் இருந்து நீங்க பெற்றுட்டு போய் உங்களுக்குள்ள எண்ணம் தோன்றத அதை பாசிட்டிவா உங்க குழந்தைகளுக்கோ உங்க கணவனுக்கோ உங்க பொது வாழ்க்கையில நீங்க ஈடுபடுத்திக் கொள்வதற்காக தான் ஒரு குரு வந்து தொடர்ந்து உங்களை சந்திக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு. இல்லைன்னா அவருக்கு காசு பொருள் எதுவும் வேண்டான்னு சொன்னவர், இந்த புகழும் வேண்டான்னு சொன்னவர் ஏன் பப்ளிக் மக்களை சந்திக்கணும்? சந்திக்க வேண்டிய நோக்கம் என்ன அவரு? அப்ப அவருக்கு ஏதோ ஒரு புகழ், ஏதோ ஒரு பேருக்காக தானே சந்திக்கணும்னு நினைக்கணும். அது இல்லைன்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. தயவு செய்து அது இல்லை, நீங்க அதை புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத அவர் வந்து ஆணித்தனமாக சொல்றாரு. அப்ப அவருடைய சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சந்திக்கிறது அந்த அலைவரிசை உங்களுக்கு கிடைக்கப்படணுங்கிறதுக்காக தான் நான் சந்திக்கிறேன், அதை நீங்க பார்த்துக்கணுங்கிறது தான் அதோட முக்கியமான ரோலா வந்து நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். அதை நீங்க வந்து அவசியமாக நீங்க வந்து பார்க்கணும். அப்போ ஒரு குரு சந்திப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்த்துக்கங்க. அப்போ ஊர்ல சொல்லுவாங்க, ரொம்ப பழனி மலையிலலாம் போனீங்கன்னா இந்த ஒரு சில காற்று ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு காற்று அடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காற்றுக்காக அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு திருவிழா மாதிரி வந்து கிரிவல பாதையில சில மரங்கள் நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு காற்று வருமா, அது ஒரு 3 மாதத்துல மட்டும் சொல்றாங்க. அப்ப ஊரே வந்து அந்த மலையை சுத்தி வருவாங்க, ஏன்னா அந்த காற்றை சுவாசிச்சா நல்ல செயல் அப்படின்னு. அந்த மரம் எப்படி ஒரு நல்ல செயல்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அந்த காற்று எப்படி நினைக்கிறாங்களோ, அதே தான் ஒரு குரு. ஒரு குரு கிட்ட இருந்து காற்று அடிக்குது, ஒரு குரு கிட்ட இருந்து காற்று வருது. அந்த காற்றை எந்த பாகுபாடு இல்லாம அந்த காற்று அப்படி வீசும். அந்த காற்றை சுவாசிக்கிற யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இருந்து என்னன்னா, ஒரு தீமையான எண்ணம் இருந்தாலும் தீமையான குணம் இருந்தாலும் என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் அவங்க ஒரு பாசிட்டிவ் தன்மைக்கு மாறுவாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அந்த வைப், அந்த எனர்ஜின்பாங்கல்ல, அது உருவாகுமா. அந்த செயல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. அப்போ ஒரு பில்லி சூனியம் பண்ண ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து இங்க போட்டா கூட அது 6 மாசத்துக்குள்ள இதோட தன்மை பட்டு 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 என்ன பண்ணுமா, அதுல இருக்கிற தீமை தன்மை எல்லாம் அப்படியே விடுபட்டு போயிருமா, அப்படியே காத்துல அப்படியே பறந்து போயிருமா.
புரியுதுங்களா? இப்போ ஒரு அழுக்கு துணி இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஏரியல போட்டு ஊற வச்சோன்னா, அதை அப்புறம் துவைச்சோன்னா, அதை வெயில் பட்டு காஞ்சோன்னா அது உண்மை நிறத்தை பார்க்குறீங்கல்ல. இதே மாதிரி தான் அந்த அழுக்கு உன் இதயத்துக்குள்ள படிஞ்சு கிடக்குல்ல. இந்த குருவோட ஏரியல் தான் குருவோடைய அலைவரிசை. இந்த அலைவரிசை போய் உன்னை கும்முன்னு கும்மி உன்னை புழிஞ்சு அவரே வெயிலா மாதிரி உன்னை காய வைப்பாராம். அப்ப பார்க்கும்போது உன்னோட நிறம், மனம் அங்கதான் இருக்கு, உன்னுடைய உடலும் அங்கதான் இருக்கு. ஆனா நீ என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, வார்த்தையில சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீ சொல்றல்ல. அடிக்கடி சொல்றாங்கல்ல, நானே நன்றி சொன்னேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன், நானே என்னை திருத்தி கொண்டேன், இப்படிலாம் வார்த்தை சொல்றதுக்கும், என்னுடைய லைஃப்ல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பழக்க வழக்கத்துல மாறி இருக்கேன், சாப்பாடுல மாறி இருக்கேன், என்னுடைய போக்குல மாற்றம் தெரியுது, என்னுடைய குழந்தைகள்கிட்ட கணவன்கிட்ட மாற்றம் தெரியுது, நான் நிறைய ஒரு சேஞ்சை உருவாக்கி இருக்கேன்னா இதுக்கு முக்கியமான காரணம் உன் மனதை இந்த ஆரா என்ற இந்த அலைவரிசை என்ற இந்த ஏரியல போட்டு துவைச்சுக்கிட்டே கிடக்குறோம். அப்ப துவைச்சு வெயிலாக காய வைக்கும் போது ஒரு நிறம் மாறி நிக்குது. அப்ப நீ அதுக்குள்ளேருந்து ஏன் திருப்தி அடையலை அப்படின்னா, நீ வேற ஒன்று எதிர்பார்க்கிற. நீ எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த துணி பளிச்சுன்னு இருக்கிறது எனக்கு தேவையில்லை, சூரியன் மாதிரி நான் மாறணும். அந்த வெளிச்சத்தை எப்ப காட்டுவீங்க? அந்த வெளிச்சத்தை காட்டுங்க, அந்த என்லைட்மெண்ட்டை காட்டுங்க என்கிட்ட அப்படின்னு அடுத்த டிராமாவுக்கு, அடுத்த ரிஹர்சலுக்கு நீ தயாராகிற. அதுல நீ பெரும் முயற்சியை மேற்கொள்ளணுங்கிறாங்க. அதுக்கு ரிஹர்சலுக்கு வெறும் ஆட்டம் பாட்டம் உடல் நளினம் மட்டும் பத்தாது. அதுக்கு குரு என்ன சொல்றாருன்னா, பெரும் அர்ப்பணிப்பு வேண்டும். சட்டியை வைத்து பொங்கல் காய்ச்ச முடியாது, ஒன்னையே அடுப்புல தூக்கி வச்சு காய்ச்சணும், அப்பதான் வெளிச்சத்தை பார்க்க முடியுங்கிறாரு. நீ என்னன்னா சட்டியை வைத்து ஒளியை பார்த்து புள்ளான்னு நினைக்கிற. புரியுதா? சட்டிங்கிறது நான் சொன்னேன், பானையை வைத்து ஒளியை பார்த்து விடலாம் நீ நினைக்கிற. ஆனா ஒவ்வொரு ஞானியும் சொல்றான், பானை அடுப்பில் வைக்கவில்லை, எண்ணெயை தான் அடுப்புல வச்சேன், எண்ணெயை தான் போட்டு கொளுத்தோன்னு கொளுத்தி பல நாள் அந்த ஒளியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப நாம் எப்படி நம்ம ஒப்படைச்சோம்னா, இறந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது இந்த உடல் இறைக்கு அர்ப்பணமாகட்டும், இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு அர்ப்பணமாகட்டும். என்றோ ஒரு நாள் இந்த உயிர் போகும்போது ஏதோ ஒரு 4 விறகு கட்டை வச்சு தீ மூட்டி அதுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்கல்ல. உயிரோடு இருக்கும் போதே என் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன், என் குருவுக்கு தியாகம் பண்றேன் அப்படின்ட்டு வரும்போது அவர் சொல்றாரு, நானே உடல்ல இருந்து எல்லாத்திலிருந்து விடுபட்டவன். இந்த உடலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன உப்பு குண்டமா போட்டு வியாபாரம் பண்ண போறேன்? இந்த உடல் எனக்கு எதுக்கு? இந்த உடல் எனக்கு தேவைப்படாது. அப்ப இந்த உடலை நல்தன்மைக்கு மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணி தர்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை காட்டுறாரு, ஒரு வழி காட்டுறாரு. என்ன வழி காட்டுறாருன்னா, மழை வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவர் காட்டுற வழி. மழை வரும், காற்று வரும், புயல் வரும், பேரிடர் காலம் வரும். ஆனால் இந்த அடுப்பு அணையாமல் அடுப்பை எரிவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தர்றேன். வேற உனக்கு எதுவும் ஈஸியா சொல்லல. மழை காலத்துல அடுப்பு எரிய விடாம நீ போயிருச்சுன்னா, அப்ப உன் சட்டி சூடு இல்லாம போயிரும், உன் பானை சூடு இல்லாம போயிரும். அப்பையும் உன் அடுப்பு எரிந்தால்தான் நீ ஒன்னையே தூக்கி வச்சிருக்கல பானையா, அது சூடாக 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 நீ மாறுவாய் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப எல்லா காலகட்டத்திலையும் அந்த அடுப்பு நிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அதேதான் ராமலிங்க சுவாமி, நீங்க யார் வந்தாலும், தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் வந்தாலும், இந்தியாவுல 100 கோடி பேர் சேர்ந்து வந்தாலும் அன்னதானம் அங்க யாரும் போட வேண்டாம், நானே போட்டுருவேன். ஏன்னா தோற்றி வைத்தது நான் நெருப்புலேருந்து தோற்றி வைத்திருக்கிறேன், அது அணையாதுப்பா. நீங்க ரொம்ப ஃபீல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, ரொம்ப உணர்ச்சி எல்லாம் படாதீங்க, சோறு அங்க தானா கிடைக்கும். அப்ப என் பேர் சொன்னால் இந்த இயற்கை காற்று சோறு கிடைக்கும் அப்படிங்கிற, காற்றே சோறு கொடுக்குங்கிறார். என் பேர் சொல்லு, காற்று உனக்கு உணவளிக்கும். ஏன்னா காற்றிலிருந்து நான் வந்தவன், நெருப்பிலிருந்து வந்தவன், நீரிலிருந்து வந்தவன், நிலத்திலிருந்து வந்தவன். அந்த வடிவத்திலிருந்து நான் ஒரு பொருளை தோற்றி வைக்கிறேன்னா, நீ எந்த வடிவத்துல எந்த டைரக்ஷன்ல நின்னுக்கிட்டாலும், ராமலிங்கம் ஐயா எனக்கு என்ன உணவு இல்லையா அப்படின்னு கேட்டனா உனக்கு ஒரு உணவு கிடைக்கும். மனிதன் மூலியமா கிடைக்காது, இந்த பஞ்சபூத மூலியமாவே கிடைக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ போய் அந்த கலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பஞ்சபூதமே ஒரு ஞானி தோற்றி வைத்ததை தானாக நின்று செய்யும் அப்படிங்கிறார். நீ போய் இந்த சேவையை செய்ய வேண்டிய தேவை இல்லை, இந்த பஞ்சபூதமே யாம் ஏற்றி வைத்த கலையை முன்னிருந்து வழிநடத்தும், அது பாற்றுக்கொள்ளும். அப்ப என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய நுட்பமான செயலும் எப்படியாப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள். இதுதான் ரொம்ப முக்கியமானது.
அப்போ ஒரு ஞானி ஆகிறது என்பது என்னன்னா, மனம் வென்று பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆகி எல்லா செயலமாக இருந்து அவர் ஒரு பொருளை தோற்றி வைக்கிறார்னா அது அவ்வளவு சாமானியமா அழியாது. அவர் தோற்றி வைத்த பொருளே அவரே திரும்ப பெற்றாதான் உண்டு. இப்ப ராமலிங்க சுவாமிக்கு தோற்றி வைத்த பொருளை இது போதும்பான்னு அவரே எடுத்துக்கிட்டு போனாதான் உண்டு. அது வரைக்கும் அது இயங்கும், அது வரைக்கும் அது நடக்கும். சரிங்களா? இதுதான் இதோட விஷயம்.